ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு பழத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்ன தெரியுமா? அதுதாங்க மாம்பழம். பழங்களோட ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த மாம்பழம். சுவையில் மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியத்துலேயும் ஒரு சூப்பர் ஃப்ரூட் அப்படின்னா மாம்பழத்தை சொல்லலாம். மாம்பழத்தில் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன, இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, எந்த அளவுக்கு மாம்பழம் எடுத்துக்கிட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மாம்பழம் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மாம்பழத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, விட்டமின் கே, போலேட், பொட்டாசியம், மெக்னீஷியம், காப்பர், ஃபைபர், பாலிபீனால், பீட்டா கரோட்டின், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களுமே இந்த மாம்பழத்தில் கொட்டி கிடக்குதுங்க. மாம்பழம் சாப்பிட்றதுனால கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று ஒன்றா தெளிவாக பார்க்கலாம் வாங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? மாம்பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால இரத்த வெள்ளை அணுக்களோட செயல்பாட்டை இது மேம்படுத்துது. நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துறது கூட உதவுது. நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்திருச்சுன்னா பருவ காலத்தில் வருள்ள அந்த சளி, காய்ச்சல், இருமல் இதெல்லாம் வராமல் தடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்துறதுக்கும் மாம்பழம் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? மாம்பழத்தில் பொட்டாசியம் இருக்குங்க. இந்த பொட்டாசியம் சத்து இருக்குல்ல, இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவுது. அதே மாதிரி மாம்பழத்தில் நார்ச்சத்தும் அதிகமாக இருக்குது. இந்த நார்ச்சத்து என்ன பண்ணுன்னா கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கு பயன்படுது. அதாவது எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பை குறைக்கிறதுக்கும் நல்ல கொழுப்பை அளவோடு சேர்க்கறதுக்கு உதவியாக இருக்கும். ஒட்டு மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா கொழுப்பை கட்டுக்குள் வைக்கிறதுக்கும் இதயத்தை ஆரோக்கியமாக வச்சிருக்கிறதுக்கும் இதயத்தை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளை கரைக்கிறதுக்கும் மாம்பழம் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கண்களோட ஆரோக்கியத்துக்கு மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? மாம்பழத்தில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின்லாம் பார்வை திறனை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. இரவு நேரத்தில் வரக்கூடிய பார்வை குறைபாடு, அதாவது மாலை கண் நோய், கண் உலர்தல், இது மாதிரியான வயதான காரணங்களால் வரக்கூடிய கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு மாம்பழம் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. சருமத்தை அழகாகவும் ஆரோக்கியமாகவும் பராமரிக்கிறதுக்கு மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? மாம்பழத்தில் விட்டமின் சி இருக்கிறதுனால இது கொலாஜன் உற்பத்தியை உருவாக்குறதுக்கு உதவுது. இதனால முகங்களில் ஏற்படுள்ள அந்த முக சுருக்கங்கள் வராமல் தடுத்துக்கலாம். தோல் நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஏதாவது முகத்தில் அடிப்பட்ட காயங்கள் இருந்தால் கூட அதை விரைவில் ஆற்றுறதுக்கும் இந்த மாம்பழம் சாப்பிட்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். ஏற்கனவே முகப்பருக்கள் வந்து கரும் புள்ளிகள், பிளாக் ஹெட்ஸு, அப்புறம் கரு வளையங்கள்லாம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கும் வந்திருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கும் மாம்பழம் சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒட்டு மொத்தமாக உங்களோட ஸ்கின்னோட ஆரோக்கியத்துக்கு அதை அழகாக வச்சுக்கிறதுக்கும் மாம்பழம் சாப்பிட்றது உங்களுக்கு பெஸ்ட்டு சாய்ஸாக அமையும். மூளையோட ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? மாம்பழத்தில் விட்டமின் பி6 இருக்குது. இது மூளையோட நரம்புகளில் தகவலை பரிமாறுறதுக்கு உதவியாக இருக்கும். அதே மாதிரி காப்பருங்கிற சத்து இருக்குது. இது என்ன பண்ணுன்னா மூளையோட செயல்பாட்டுக்கு ரொம்ப முக்கியமான சத்துங்க. இது உங்களோட மெமரி பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். நல்ல செரிமானத்துக்கு மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? மாம்பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து, அமலேஸ் அது மாதிரியான என்சைம்கள்லாம் என்ன பண்ணுதுன்னா உணவை செரிமானம் செய்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். மலச்சிக்கலை குறைக்கிறது கூட இது உதவியாக இருக்குங்க. சிலருக்கெல்லாம் எது சாப்பிட்டாலும் சீக்கிரத்தில் செரிமானம் ஆகாது. அப்படியே வயிறு நிறைந்த ஒரு உணர்வு அது கொடுக்கும். வயிறு கனமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். வாயு தொந்தரவு, மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகளையும் கொண்டு வந்துடும். அப்படிப்பட்டவங்களாம் மாம்பழத்தை அளவோடு எடுத்துக்கிறப்ப இது செரிமானம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். கர்ப்பிணி பெண்கள் மாம்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு பார்க்கலாமா? மாம்பழத்தில் போலேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய சத்து இருக்குது. இது கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிகவும் தேவையான ஒரு சத்து தான். அளவோடு நீங்கள் மாம்பழத்தை சாப்பிட்றப்ப அது கருவோட வளர்ச்சிக்கு உதவக்கூடிய போலேட் சத்தை உங்களுக்கு அப்படியே தரும். இருந்தாலும் நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு மாம்பழத்தை எடுக்கிறப்ப உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கும்.
உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? மாம்பழம் சாப்பிட்டா உடனே குண்டாயிருவோம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. உண்மையில பார்த்தோன்னா, அளவோட மாம்பழத்தை சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அளவுக்கு அதிகமாக நீங்கள் மாம்பழம் எடுத்துக்கிறப்பையோ, மாம்பழம் ஜூஸு, மில்க் ஷேக்கு, ஐஸ்கிரீமு இது மாதிரி எடுத்துக்கிறப்ப தான் உடல் எடை அதிகரிக்குமோ தவிர, அளவோடு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதில் கலோரிகள் அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. அளவுக்கு அதிகமாக எடுத்தீங்கன்னா உடல் எடை சீக்கிரத்தில் அதிகரிச்சிரும். எலும்புகளை வலுவாக்குறதுல மாம்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? மாம்பழத்தில் விட்டமின் கேயும் கால்சியமும் இருக்குங்க. இந்த 2 சத்துக்களும் தான் எலும்புகளை இரும்பு போல வலுவாக்குறதுக்கு உதவுது. நீங்கள் மாம்பழம் எடுத்துக்கிறப்ப வயசான காலங்களில் எலும்பு வலுவிழந்து போகிறதுனால வரக்கூடிய ஆஸ்டியோபொராசிஸ், கை வலி, கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி இதெல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இவ்வளவு நேரம் மாம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை பற்றி தான் பார்த்தோம். இனிமே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா ஏற்படக்கூடிய ஆபத்துகளையும் பக்க விளைவுகளையும் தெளிவாக பார்க்க போகிறோம். இது ரொம்பவே முக்கியமானதுங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. மாம்பழம் நிறைய கிடைக்கிற சீசனில் அதிகமாக சாப்பிட்டிங்கன்னா வயிற்றுப்போக்கு, வயிறு உப்புசம், செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம். சர்க்கரை நோயாளிகள் முழுமையாக மாம்பழத்தை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அப்படியும் சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கன்சல்ட் பண்ணுவீங்கள அந்த டாக்டர்ஸை கேட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கிறதே நல்லது. சிலருக்கெல்லாம் மாம்பழம் சாப்பிட்டா ஒத்துக்காது, அலர்ஜி வரும், அரிப்பு, உதட்டில் வீக்கம் இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும். அதாவது தோல் சிவந்து போகிறது இது மாதிரியான பிரச்சனைகள்லாம் மாம்பழம் சாப்பிட்டா உங்களுக்கு வரும்னா நீங்கள் மாம்பழத்தை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. மாம்பழ சீசனில் 1 கிலோ 50 ரூபா அப்படிலாம் கிடைக்கும். அந்த மாதிரி டைமில் நீங்கள் தினைக்கும் 5 மாம்பழங்கள், 10 மாம்பழங்கள் இது மாதிரி சாப்பிட்றப்ப இதில் கலோரிகள் அதிகமாக இருக்கிறதுனால இது உடல் எடையை அதிகரித்து ஒபிசிட்டி மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்கிடும். அளவோட சாப்பிடலான்னா கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க மாம்பழத்தை அறவே தொடக்கூடாது. நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மாம்பழத்தை எடுத்துக்கிறதே நல்லது. மற்றவங்களாம் பயப்படாமல் மாம்பழத்தை எடுத்துக்கலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி மாம்பழத்துக்கும் பொருந்துங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு மாம்பழம் சாப்பிடணும் அப்படின்னு பார்க்கலாமா? 1 கப் நறுக்கிய மாம்பழத்தை எடுத்துக்கோங்க. அதாவது 150லிருந்து 165 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிறதா இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஒரு சின்ன மாம்பழம், அதாவது மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு முழு மாம்பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். இதுதான் கரெக்டான அளவு. அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றப்ப அதை பக்க விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோவில் மாம்பழத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் அவாய்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு மாம்பழத்தை சாப்பிட்டா நமக்கு பலன் கிடைக்கும், அதிகமாக சாப்பிட்டா என்ன பக்க விளைவுகள் வரும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹைப் பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.